அதிகாரம் வசனங்கள் 1, 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, மேலும் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. நம்ம கடைசி நாட்களுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அநேக இடங்களில கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் பவுல் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கொடிய காலம் எதற்கு ஆரம்பம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னா நாம் வாசிக்க கேட்கலாம். 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் மனுஷர்கள், முதலாவது கவனிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல வாழ்கிற காலம் தான் கடைசி காலம். அல்லேலூயா. இதுல 2 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச நான் விருப்பப்படுகிறேன். முதலாவதாக, இந்த கடைசி காலத்துல ஏற்படுகிற காரியம் தாற்பயம், தற்பிரியர்கள் அதிகமாய் காணப்படுவாங்க. 2வது பணப்பிரியர். யாரு குறித்து நம்ம இந்த நாள் கவனிக்க சொன்னா, முதல் காரியம் தற்பிரியர், 2வது பணப்பிரியர். இந்த உலகத்துல தன்னை குறித்து எப்பொழுது என்ன பண்ணணும், உயர்வா பேசிக்கொண்டணும், என்னை குறித்து பெருமையா பேசணும், என்னை குறித்து நன்மையான காரியம் சொல்லப்படுன்னு இன்னைக்கு அநேக ஜனங்கள் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவர்கள் உள்ள மனிதர்களாய் குணாதிசயம் படைத்த ஜனங்களை இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறாங்க. எப்பொழுதும் யாரை குறித்து தான் பேசுவாங்க, தன்னை குறித்து. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இங்கே கொடுத்து அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, தன்னை குறித்தே பேசுகிறதான மனிதர்கள் ரொம்ப டேஞ்சர். 2வது ஒரு காரியம் பணப்பிரியர்கள். இந்த உலகத்துல வேதம் கற்றுக் கொடுக்கிறது, பூமியில நீங்க என்ன சேர்த்து வைக்காதீர்கள், பொக்கிஷங்களை. ஆனா ஆண்டவர் மீதியான துணிக்கைகளை எடுத்து வைங்க சொல்லி இருக்கிறார். எடுத்து வைப்பது என்பது வேறு, பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்பது வேறு. அல்லேலூயா. எடுத்து வைப்பதும் சேர்த்து வைப்பதும் என்பது, எடுத்து வைப்பது வந்து பிறர் நாட்களுக்கு அடுத்த நாட்களுக்கு நமக்கு என்ன பிரயோஜனப்படும். சேர்த்து வைப்பது என்பது அது எனக்கும் பிரயோஜனம் அல்ல, பிறருக்கும் பிரயோஜனம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடைசி நாட்கள்ல தற்பிரியம் உள்ள ஜனங்களாய் காணப்படுவாங்க. எல்லா இடத்திலும் தன்னையே புகழ்ந்துவாங்க. எங்க குடும்பத்தை குறித்து, எங்க குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பங்கள், நாங்கள் வாழ்ந்தவர்கள், நாங்க தான் முன்னறிந்தவர்கள், எல்லாவற்றையும் தன்னை குறித்து பேசப்படுகிறதான ஜனத்தின் மத்தியில கடைசி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்து செல்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ள வரும். அந்த 2ஆம் அதிகாரத்துல அந்த 2ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயுல 3:2 வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் முதலாவதாக எப்படியா இருப்பாங்க, தற்பிரியராயும். எங்க போனாலும் அவங்களுடைய புகழே போடுவாங்க, கர்த்தருடைய புகழை சொல்ல பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் தான் எங்களை உயர்த்தினார் பிரதன்ற வார்த்தை வராது. நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க உயரணும், இப்படி பல காரியங்கள் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய பின்னணிகள் குறித்தும் முன்னோர்கள் குறித்தும் பெருமையா என்ன பண்ணுவோம்னா பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. தற்பிரியர் என்பது ஒரு தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். 2வது ஒரு காரியம் பணப்பிரியர். 2வது யாருங்க, என்னங்க, எங்க பணப்பிரியம் வருதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. பணப்பிரியம் வந்துச்சு சொன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஆசைப்பட்ட பொருள் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா அவங்க பொருள் எல்லாம் இப்ப எதன் மேல வாஞ்சியாச்சுன்னா எது மேல இருக்கு, பணத்து மேல. பணத்தை சேர்த்து வைப்பதில் அதுல 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 ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான்னு சொன்னா அந்த குடும்பத்துல நிலையான சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த 2 ரொம்ப 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 மோசம். நிறைய காரியம், அது 7-8 விதமான கேரக்டர் சொல்லப்பட்டு இருக்குது. அதில் 2 விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் புஸ்தகத்துல 10ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆம். துர்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சித்ததை என்னங்க கிடைச்சதினால் பெற்றதினால் என்ன பண்றான், துர்மார்க்கன் தான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சதுனால அவன் என்ன பண்றானா ரொம்ப சந்தோஷப்படுறான். யாரு, துர்மார்க்கன். அப்போ துர்மார்க்கன்ற வார்த்தை எதை குறிக்கணும், அவன் துர்மார்க்கனாவே அவன் ஆசைப்பட்டது துர்மார்க்கமாக தான் வந்திருக்கும். யாருக்குள்ள விளங்குதுங்க? துர்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப பாக்கியவான்கிற அந்த சுபாவம் எப்ப மாறுதுன்னா, தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு எண்ணம் எப்ப மனிதனுக்குள்ள வருதோ அங்க கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற காரியம் மாறுவோம். தன்னை குறித்து பேசணும், யார் குறித்து பேச மாட்டான்? கர்த்தரை குறித்து பேச மாட்டான். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து பேச மாட்டான். யாருக்கு விளங்குதுங்க? அப்ப வேதத்துல 2 நபர்கள் ரொம்ப டேஞ்சரான நபர்கள். முதல் நபர் யார் சொன்னா, தற்பிரிய ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது யார் சொன்னாங்க? பணப்பிரிய. இது வச்சுக்கணும். சில வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா அந்த வீடு கட்டிட்டு உடனே நம்மளால பாப்பா இதே போல வீடு நான் கட்டிடுவேன். விளங்குதா? அதாவது நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல, மற்றவன் கட்டுறது பார்த்து ஆசைப்படுறது தப்பு. யாருக்கு விளங்குதுங்க? விளங்குதா? நீங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்ல, வீடு கட்டணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும். ஆனா மத்தவன் கட்டிட்டு பிறகு இவனை போலவே நான் கட்டணும் நமக்குள்ள வருதுன்னா, அப்போ அவனை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள எது வருதுன்னா, உலகம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அவன் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டான். அல்லேலூயா. முதல் ரொம்ப டேஞ்சரானது. தன்னை குறித்து பேசுவது என்ன பண்ணுங்க, நிறுத்து. தன்னை குறிச்சு நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், எங்க குடும்பத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா, நாங்க சொன்ன எங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியும், எவ்வளவு அரசியல்வாதிகள் தெரியும். என்ன நீங்க நிறைய பேர் தன்னை குறித்து என்ன பண்றாங்கன்னா, தற்பிரியமா என்ன பண்றாங்கன்னா பேசுகிற காரியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப துர்மார்க்கமாய் ஒரு பொருளை ஆசைப்பட்ட வாசிங்க. 3 மாசம் வாசிங்க, சங்கீதம் 10:3 சத்தமா வாசிங்க. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து என்ன பண்றாங்க. அப்ப பொருள் வந்த உடனே அவன் நினைக்கிறான், நான் நினைச்சது நான் என்ன பண்ணிட்டேன், சாதிச்சுட்டேன். அப்ப யார் அவன் நினைக்கிறான், ஓ என்னாலதான் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பலத்தினாலதான், என் டேலண்ட்னாலதான் நான் வேலை செய்யறேன், என்னுடைய திறமையினால்தான் நான் வாழுறேன். இல்ல சிஸ்டர் பிரதர், ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப அந்த பொருள் வந்த உடனே அவன் என்ன நினைக்கிறான், துர்மார்க்கனே, ஐயோ இந்த பொருளை நான் என் சுயத்தால என் பலத்தால தான் இதை நினைப்ப பெற்றுக்கொண்டேன் என்று என்ன பண்றான், அவன் நம்புறான். அந்த நம்புதனுடைய விலை வாசிங்க. தன்னைத்தான் போற்றி யார் பண்றாங்க? அப்ப தன்னைத்தான் போற்றுகிறவன் யாரை அசட்டை பண்ணுகிறான்? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே. யோபு சொல்றா, யோபு பார்த்து கத்த, அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமாய் இருக்கிற மனுஷன் என்பது யோபு குறித்து யார் சாட்சி கொடுத்தது? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தன்னைத்தான் ஒருவன் சாட்சி கொடுக்கிறான் சொன்னா அவன் உத்தமன் அல்ல, அவன் கர்த்தருக்கு விரோதமானவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதமா இருக்காது. இருக்கீங்களா? ஒருவேளை உங்களை சுற்றி அப்படிப்பட்ட நபர்கள் எப்போதுமே எனக்கு இதை தெரியும் அதை தெரியும் தன்னை குறிச்சே பேசுறான்னா அவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய கூட என்ன பண்ணாது, தழும்பாது. எதுதான் தழுமோ? அறகுறையாக தானே பண்ணோம், தழும்பு. இருக்கீங்களா? அல்லேலூயா. தெரிஞ்சவங்க யார் என்ன பண்ணானா, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்னன்னா, இந்த உயர்வு எனக்குள்ள இருக்குன்னா இந்த உயர்வை கொடுத்தது கர்த்தர். இந்த உயர்வுக்கான பாத்திரமான நான் அல்ல, இந்த உயர்வை எனக்கு வாய்க்க பண்ணது கர்த்தர் தான். அப்போ நல்லா கவனிக்கணும், அவன் இச்சித்தது கிடைச்சதுனால பெருமை பாடாததுனால அந்த கடைசி லைன் வாசிமா, அது முன்னாடி வாசிங்க. பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி. அப்ப தன்னை போற்றுகிற காரியம் யார் அசட்டை பண்ணுகிறது? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தன்னை என்ன பண்ணாதீங்க, எப்பவுமே தற்பிரியத்தில் என்ன பண்ணாதீங்க, பிரியப்படாதீங்க. சிலர் மற்றவங்க உங்களை குறிச்சு சொல்லிட்டாங்கன்னா உங்க இருதயம் ரொம்ப சந்தோஷப்படுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை போல யாருமே இல்லை சிஸ்டர், நீங்க ரொம்ப நல்ல வேலை செய்யறீங்க, நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க உரியிடாதீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த கனத்துக்கும் இந்த உயர்வுக்கும் பாத்திரமான நீர் தான் ஆண்டவரே. அப்ப அவரை நீ உயர்த்துகிற பழகி கொள்ளும் போது அதே இடத்துல உன்னை மறுபடியுமா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா, இது என்னால பார்த்து அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, தன்னை என்ன பண்ணாதீங்க, தற்பிரியத்துல பிரியப்படாதீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. பிரைஸ் எல்லாம் நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபணம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 29, 31 வசனங்கள் வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதிய நிருபணம் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31. சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் நாங்க
ரொம்ப விஷயமான துரோகத்தினாலும் என்ன ஆசை, பொருளாசை என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன், உண்மையா சொல்லணும். உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் புது நோட்டு, ஒரு 100 ரூபாய் கரன்சி நோட்டு நான் தரேன். உங்ககிட்ட இருக்கு இருக்கு ஓகேங்களா? இந்த கரன்சி நோட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க புதுசா ரொம்ப புது நோட்டு எப்படி இருக்கும், பல பத்தகதான், அது சவுண்ட் ஒன்று வரும் பார்த்தா ஒரு மாதிரி வரல. இப்போ அந்த காசு உங்ககிட்ட இருக்கு, இன்னொரு 100 ரூபாயும் இருக்கு. காணிக்கை டப்பால எந்த நோட்டு நீங்க போடுவீங்க? உண்மையா சொல்லுங்க. என்ன நோட்டு போடுவீங்க? பல செல்லாத துட்டெல்லாம் நான் செல்ல வச்சுக்கிறேன். எங்க நீங்க காணிக்கை டப்பால பல செல்லாத துட்டெல்லாம் என்ன பண்ணி நோட்டு பார்த்தா பல டேமேஜ் இருக்குது, அதில் பல இடத்துல ஒட்டி இருக்குது, பல இடத்துல கிழிக்கப்படு. ஏன்னா அதெல்லாம் எங்க மாற்றப்படாது, கடைக்கார கூட வாங்க மாட்டோம், அதெல்லாம் எங்க வருது. அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட புதுசா இருக்கு ஒரு நோட்டு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், போறது எது போடுறோம், அவருக்கு எது போட்டாலும் அவர் கேட்க மாட்டார்ல. அப்போ உனக்குள்ள அதை நீ விரும்புறன்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கு, உன்னை அறியாம பொருளாசை இருக்குல்ல. யாருக்கு விளங்குதுங்க? யாருக்கு புரியுது? அப்போ ஆண்டவருக்கென்று நீ பெஸ்ட் நீ கொடுத்து, அது ஆக்சுவலா அதே அதே மதிப்பு தான், அதே விஷயம் தான். ஆனா அந்த நம்ம குணம் ஒண்ணு இருக்குல்ல, விளங்குதா? அந்த குணம் இருக்குல்ல, ஓகே இது புதுசா இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், இது வச்சுக்கலாம், நம்ம விரும்ப எதை ஆண்டவருக்கென்று விட்டு கொடுக்குறாயோ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாருக்கு விளங்குதுங்க? பொருளாசை என்பது சில விஷயம் கடவுளுக்காக நம்ம என்ன பண்ண கொடுக்கவே மனசே வராது. யாருக்குள்ள விளங்குது? அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு மீட்டிங்ஸ் நான் போயிருந்தேன், படப்பைக்கு நான் போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணினே இருக்கிறாங்க. ஜோம் பண்ணிட்டு உடனே டக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிங்கி கைட்டு அந்த ஃபாஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அவர் கேட்குற, என்னம்மா, இல்லை இது ஆண்டவர் கொடுக்க சொன்னார். என்னது? நான் ஆக்சுவலாக அங்கே பக்கத்தில் நிற்கிறேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க ஜபம் தான் பண்ணாங்க, அவரு கேட்கல, அவங்களும் கொடுக்குற ஐடியா இல்லை. ஜபம் பண்ணி உடனே அந்த ஏன் என்ன சிஸ்டர், இல்லைங்க ஐயா நீங்கள் ஜபம் பண்ணனே இது ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவங்க எதை குறிச்சாங்கன்னா இல்லை ஆசை. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்போ போகும்போது என்ன பண்ணிடுங்க, போகும்போது என்ன பண்ணுங்க, பிரதர் நான் 5 ரூபாய் மோதிரம் போட்டுங்கிறேன், நான் கொடுத்துட்டு போறேன்னு கொடுத்துட்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், பொருளாசை இல்லாதவர்கள் கர்த்தருக்காக எதையும் கொடுப்பாங்க. பணத்தை சொல்ல, உங்க நேரத்தை சொல்றேன், உங்க உழைப்பை சொல்றேன். நான் சொல்றது அவரை விட பெஸ்டானது உலகத்தில் எதுவுமே இல்ல. விளங்குதா? ஆண்டவருக்கு நிகரானது இந்த உலகத்தை ஒண்ணுமே இல்ல. அவருக்காக எதுவுமே ஃபில்டர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அவருக்கு பெஸ்ட் கொடுங்க. அல்லேலூயா. அப்ப காணிக்கை டப்பால் இதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கணும், சோத்திரம் மாத்த புது நோட்டு தான் போகணும், கீஞ்ச நோட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பொருளாசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. துரோகத்தினாலும் என்னங்க, பொறாமையினாலும், இது ரொம்ப டேஞ்சர். இது என்னது, வாக்குவாதம் வந்துச்சுன்னா அந்த சண்டை கன்ஃபார்ம் நினைச்சுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளோ வாக்குவாதம் வருதுன்னா அடுத்தது அங்கே ஒரு அணுகுண்டு வரப்போதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாக்குவாதம் வரும்போது தேவப்பிள்ளை இது யார் ஒருத்தன் அமைதியாக இருக்கிறானோ அவன் புத்திசாலி. என்ன அப்படி முறைச்சு பார்க்குறீங்களா? நான் சொல்ல, பைபிள் படிச்சது நான் சொல்றேன். வாக்குவாத சண்டைக்கு முன்னாடி என்னது, வாக்குவாதம் வரதுக்கு முன்னாடியே நீ விட்டு கொடுத்துரு, அங்க சமாதானம் உண்டாகிடும். அல்லேலூயா. அங்க எங்க பிரச்சனை வருது, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஓ உன்ன நீ சொன்னா நான் கேட்கறேன், அப்ப என்ன ஒரு தற்பிரியம் எப்போ நமக்குள்ள வருதோ பிரச்சனை நமக்குள்ள ஆரம்பிக்கும். விளங்குதா? உன்னை கேளனமா பேசணும், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நியாயம் செய்வார், நீ பொறுமையா இருந்து பாரு. சில இடத்துல எல்லாம் நம்ம அவசரப்பட்டு சில விஷயம் செஞ்சிடுவோம், அது ரொம்ப பாதிப்பு உள்ளாக்கும். எப்பனா நம்ம நம்பும் போது. அல்லேலூயா. அங்க இடத்துல தொடர் வாசியமா. வஞ்சகத்தினாலும், என்னது இது ரொம்ப டேஞ்சர், என்னது உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியே ஒண்ணு நடிப்பாங்க பாத்தியா, அன்பாகிற மாதிரி. வன்மத்தினாலும், என்னதுப்பா, என்னது ரொம்ப நல்லா கேர் பண்ற மாதிரி கேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசி நாட்களில நடக்கிற காரியம். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்துல அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாசிங்க. முன்னாடி நல்லா பேசியிருப்பான், உன்னை போல யாருமே இல்லை, நீ தான் நல்லா கவனிக்கிறன்னு. ஆனா பின்னாடி போயிட்டு உன்னை பத்தி என்னென்ன சொல்ல முடியுமோ பக்கா சொல்லிட்டு போவோம். அல்லேலூயா. அந்த காலகட்டத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இது கேட்டோன்னு நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாரம் சாப்பிடாம இருப்பாங்க. பிரதர் நான் இவங்களை மன போல நம்பினதான் என்ன பண்ணிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா.
இதெல்லாம் கடைசி நாட்கள்ல நடக்கிறதான அடையாளங்கள். அல்லேலூயா. உலகம் குறைதான் சொல்லும், உலகம் நம்ம பகைக்கும், உலகம் துரோகம் பண்ணும், உலகம் நம்மளை வஞ்சிக்கும். எது நடந்தாலும் கர்த்தரோடு நீ இருந்தா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 30ஆம் வசனம் வாசிமா. 30. அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் என்னதுமா? என்னது? சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரூடா இருக்கு, பாத்துக்கல மூஞ்ச. ஆமா தானே? பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். தேவப்பிள்ளை நீங்க எப்படி இருக்கணும்? சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்க மூஞ்சிங்களை பார்த்தா எப்படி எப்படி தெரியணும்? சத்தமா என்ன எப்படி இருக்கணுமா? போச எப்படி இருக்கக்கூடாது. சண்டை போறவங்க கூட மூஞ்சி பார்த்துட்டு கம்முன்னு போயிடணும். அவங்க கூட சண்டை போட்டு என்ன பண்றது? அல்லேலூயா. நீ ஒரு மாதிரி வச்சிருந்தேன்னு வச்சிய, அது வேற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. 31 வாசியம்மா. உணர்வு இல்லாத, அதாவது எல்லா வசனமும் கேட்கும், கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கும் பாரு. தூங்குறோன்னு ஏப்பிடலாம், தூங்குற மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நீ எவ்வளவு ஏப்பலாம் என்ன பண்ண மாட்டேன், ஏந்துக்க மாட்டான். எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கணும் தெரியும், கொடுக்க வேண்டியது கொடுத்துரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ஜெபம் பண்றதுல. உபவாசம்னு தெரியும், உபவாசம் செய்யறதுல. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்யணும் தெரியும், ஆனா என்ன பண்றதுல எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் தெரியாதவர்கள் போல இருக்கிறது. கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்க? உணர்வில்லாதவர்களுமாய். வாசிங்க. என்னது? உடன்படிக்கைகளை தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயனா கனம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. பிற பொருளை இச்சிக்க கூடாதுன்னா என்ன பண்ண கூடாது? இச்சிக்க கூடாது. வாசியமா. என்ன இல்ல? இது ரொம்ப முக்கியம். என்ன அன்பு இல்ல? ஸ்வாப அன்பு இருக்கணும். ஒருத்தர் தண்ணி கேட்ட என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தண்ணி வச்சு தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சீட்டு சப்போஸ் நம்மளால பஸ்ஸில் கூட போறீங்கன்னா கூட இடம் இருந்தால் பக்கத்தில் என்ன பண்ணணும்? இடம் என்ன பண்ணும்? நீங்க பாக்குற பார்ல உட்கார கூட என்ன பண்றது இல்ல, உட்காரது இல்லை. இப்ப என்னாச்சுன்னா உட்காரத்துக்கு இதுல எனக்கு ரொம்ப என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவ பிள்ளை என்ன பண்ணணும்? நேசிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்க ஒரு ஹெல்ப் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுங்க? அது உண்மையா பண்ண பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? நீங்க அப்படி பாக்குற பார்ல கிட்ட வராமே பார்க்கறது போறீங்க. வேதம் சொல்ல போது அசதியாயிராமல் நான் அப்படி ஃபயர் ஆகிற தான் சொல்லிட்டு போறீங்க. அல்லேலூயா. அதனால எதில் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுங்க. எதில் நீங்கள் அக்னியா இருக்கணுமோ அது அக்னியா இருக்கணும். அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம், பிரைஸ்லாம். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிமா. பிலிப்பி கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கன்னா. பிலிப்பி 2:21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளவைகளை தேடாமல் எதை தேடுறாங்க? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். தங்களுக்குரியவர்களை தேடுகிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? தற்பிரியரா இருக்கிறவன் யாரை குறிச்சு மாத்திரம் தான் யோசிப்பான்? தன்னை குறிச்சு தான் யோசிப்பான், தான் பிள்ளைகளை குறித்து தான் யோசிப்பான். அல்லேலூயா. எனக்கு வந்தா போதும் இல்ல. கிறிஸ்துவ ஜீவியத்துல உனக்கு இருக்குதோ இல்லையோ பிறருக்கு கொடுக்க பழகிக்கொள். அல்லேலூயா. பிறருக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது. அல்லேலூயா. வாசியமா. தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல அவன் என்னுடனே கூட அவனுடைய உத்தம குணத்தை, இந்த கிறிஸ்துவ வானத்தின் வாச சபை விசுவாசிகள் எந்த காலத்திலும் தன்னை குறித்து மற்றவங்க புகழ்ச்சியா பேச என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட புகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா அந்த புகழ்ச்சியெல்லாம் யார் கொடுத்துருங்க? ஜீசஸ். புரியுதா? கல்வாரி சிலுவையில் எனக்காக உனக்காக சிந்தப்பட்ட அந்த ஏசப்பாக்கு என்ன பண்ணுங்க? செலுத்துவீர்கள் என்று சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். யாக்கோபு இந்த நிருபணத்துல, யாக்கோபு பிரைஸ்லாம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிமா. ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் சொல்லுங்க. இந்த நாள் முதல் நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தருக்கு தாழ்மையுள்ளவனா இருக்க போறேன். ஒரு வாய் கூட சொல்ல போறேன். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க. ஏசப்பா. வாய் திறந்தாலும் சொல்லுங்க. ஏசப்பா, இன்றைய தினத்திலிருந்து தாழ்மை குணத்தை கொடுங்க.
உன்னை சுத்தி எத்தனை பேர் பெருமை உள்ளவன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தருக்கு முன்னாடி நீ தாழ்மையாரு. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்க. வாசிங்க. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ யாருக்கெல்லாம் கிருபை வேணும்? கிருபை வேணும் சொன்னா தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தணும். தற்பிரியரா இருக்குன்னு சொன்னா அந்த கிருபை இழந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. தற்பிரியம் என்பது கிருபை இழக்க செய்யும். தற்பிரியம் என்பது ஆசீர்வாதத்தை கெடுக்கும். தற்பிரியம் என்பது கர்த்தருக்கு விரோதமான பகையை உண்டாக்கும். எந்த மனுஷன் தற்பிரியத்தை விரும்புகிறானோ அவன் தேவ ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. தற்பிரியத்தை ஒருவன் விரும்புகிறான் சொன்னா என் பேர் போடணும், என்னை பத்தி எப்பவுமே பேசணும், அப்படிப்பட்ட நபர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஏராளமான கிருபை இருக்கு. நல்ல கவனிங்க. கடவுள் ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் திருட முடியாது. ஆனா மனுஷன் சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எந்த மனுஷனாலும் திருட முடியும். ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு சேஃப் இருக்கு. நீ தேர்ந்தெடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு சேஃப் இல்லை. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா அது வாழ்க்கையில நன்மையா இருக்கு. தொடர்ந்து வாசிப்பது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப யாருக்கு கீழ்ப்படினுங்க? அப்ப கர்த்தர் என்ன கீழ்ப்படிய சொல்வதுன்னா அவருக்கு கீழ்ப்படியும் போது நான் பிசாசுக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன நான் போகிறதுனால யாருக்கு எதிராளியா மாறுறேன்? கர்த்தருக்கு எதிராளியா மாறுறேன், பிசாசுக்கு கீழ்ப்படுகிறேன். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்ப தன்னைத்தான் புகழுகிறவன் யாருக்கு எதிராளி? கர்த்தருக்கு எதிராளி. விளங்குதா? பிசாசுக்கு கூட்டாளி. அல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். அப்ப எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை டிஃபெண்ட் பண்ணி நீங்க இருப்பீங்க சொன்னா அது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிமா. அந்தபடியே இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர். நீங்க 2 பேதுரு எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிமா. அவருடைய கெட்ட நடத்துகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன பண்ணுமா? அப்ப நான் எதை பின்பற்றுகிறோமோ அதை பிற ஜனங்கள் பின்பற்றினா அது நன்மையானதா இருக்கணும். அல்லேலூயா. என் நிமித்தமா சில ஜனங்கள் சீர்கெட்டான வழிகள் நடப்பதற்கு நான் அந்த இடத்துல பாத்திரவனா இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நான் எதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் நான் மனத்தாண்மை உள்ளவனா இருக்கணும். என் வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் தான் பெருமை பாராட்டவனா இருக்கணும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் தான் புகழ்ந்து பேசுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த நாள் வரையிலும் கர்த்தரை என்ன நடத்துறாருன்னா அவர் என் மேல வச்ச கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த மனத்தாழ்மை நம்ம பலப்படுத்தணும். எடுத்து வாசிக்க கேட்கலாம். 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12, 18. என்னம்மா? மிருக ஜீவன்களை போல அனிதத்தின் பலனை அடைவார்கள். 18. நாங்க வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் இடத்திலிருந்து அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சையினாலும் காம விகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய். நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நிருபம் 5:36 வாசியும். அப்போஸ்தலர் 5:36. வாசிமா. நாங்க தன்னை ஒருவன், சிலரெல்லாம் நான் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது, நான் தான் எல்லாத்துக்கும் ஹெட் அப்படின்னு தன்னை அது சொல்ல மாட்டாங்க. சொல்லாம தன்னை என்ன பண்ணுவாங்க? காண்பித்துக் கொள்வது கர்த்தருக்கு விரோதமான பகை. யாருக்கு விளங்குதுங்க? எந்த இடத்திலும் நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் சொன்னா அந்த தாழ்மை பலன் ஒரு மிகப்பெரிய அறுவடை நீங்க பார்க்க முடியும்.
அல்லேலூயா. வசந்த வாசிங்க அப்போ. ஆமா. அவன் மடிந்து போனான், அவனை நம்பின அனைவரும் சிதறி என்ன பண்ணாங்களா? யாரும் நான் பார்த்துக்கிறவா, என் கூட இரு அப்படின்னு உன் வேலை ஸ்தலத்திலையோ நீ இருக்கிற இடத்துலையோ நான் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருவேளை அவங்கள நம்பி நீ வாழ்கிற சொன்னா உன் வழி அதிசீக்கிரத்துல சீர்கெட்டு போகும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா அந்த மனத்தாழ்மை ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு இது நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிமா. ரோமருக்கு இது நிருபம் 11:18. பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் வேரை நீ சுமக்காமல். அல்லேலூயா. ஏசப்பா தான் என்ன சுமக்கணும், ஏசப்பா நான் சுமக்கூடாது. அல்லேலூயா. அவரை சுமக்கிறவங்க அவரை விட மேன்மையானது எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, கருத மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற பொருளை பெருமை பாராட்டுறவங்க இயேசு சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மரத்தை எதுதான் சுமந்து இருக்குதுங்க? ஒரு மரத்தினுடைய அஸ்திபாரம் எதுல இருக்குங்க? வேர். ஆமாவா? ஆமா இல்லையா? கிளையினால மரம் இருக்கா இல்ல வேறால மரம் இருக்கா? வேறால தான். அப்ப அவர் தான் என்ன சுமக்கணும். அவரை விட இந்த உலகத்துல வெளியேற பெற்றது வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறுங்களான்னு. அல்லேலூயா. அப்ப எல்லா இடத்துல சில மனுஷங்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னை பிரியப்படுத்தணும், தன்னை தான் பேரை பெருமையா சொல்லணும். அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மனிதரிடத்திலிருந்து நீங்க என்ன பண்ணிருங்க, சற்று தள்ளி இருப்பது மிகுந்த ஒரு பலனை நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:5. அசுத்தம், விக்கிரக ஆராதனைகள், என்ன ஆசைங்க? பொருள் ஆசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற எதை அழித்து போடணுமா? எதெல்லாம் ஆசைப்படுதோ ஆசைக்கப்படுகிறதோ அந்த அவயங்களை கர்த்தர் சொல்ற அழித்து போடணும். அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். அவைகள் அழிச்சத சொல்லணும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, என்னை பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, சொல்லுமா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, 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 என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. அப்போ இந்த சரீரத்திற்கு எஜமானன் யார் தாங்க? கர்த்தர் தான். அப்ப இந்த சரீரத்தினுடைய எல்லாம் என்னை எதை கர்த்தரிடத்திலிருந்து விலக்குகிறதோ அதை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல அழிக்கணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒருத்த தப்பு பண்ணான்னு என்ன பண்ணோம்? ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டா அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அங்க இருக்கிற ஆசாரிப்பர்கள் அந்த அங்க இருக்கிற நியாய பிரமாணத்தின்படி வெளிப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா தான் சொந்த ரத்தத்தை கொடுத்ததுனால வெளிப்புறத்திலும் நான் கழுவப்பட்டேன், உள்ளா இருக்கிற மனுஷனும் கழுவப்பட்டேன். அல்லேலூயா. அதற்காக தான் ஏசப்பா சொல்ல, எதெல்லாம் உன்னை ஆவிக்கு ரீதியில கெடுக்கிறதோ அவயங்களா இருக்கலாம், பெருமைகளா இருக்கலாம், இல்ல உன்னுடைய எண்ணங்களா இருக்கலாம், அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் என்ன பண்ணா? அழிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6:17. இது முடிஞ்ச உடனே இப்ப எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி நான் கேட்பேன், ரெடியா இருங்க. எல்லாரும் இதை நான் கேட்ட சத்தியத்தை வசனத்தை நீங்க சொல்லும் போது அது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை உண்டாகும். கொஞ்சம் ரெடியா இருங்க. வச்சுக்கிறோம். அவை அவன மேட்டிமையான கண், என்னது? வாய் திறந்தாவே எங்கற இங்கதாங்கிற மேட்டிமையான கண், அப்புறம் என்னமா? பொய் நாவு, கை,
கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதம், ஒன்று பண்ணுதல் ஆகிய இவைகளிலிருந்து ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன தேவ ராஜ்யத்துக்கு சேர்க்க கூடாதபடிக்கு இந்த உலகத்துல போராடுகிற போராட்டம். அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தரை சார்ந்திருக்கேன்னா இது எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவான். அல்லேலூயா. அப்ப இந்த அட்மாஸ்பியர்ல இந்த சூழ்நிலையில நான் வாழணும் சொன்னா அப்ப நான் யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பேர் தற்பிரியர், ஒருவேளை இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இவங்களை சார்ந்து கொண்டு இவங்க எல்லாமே பார்த்துக்கொள்ளும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீர்கள் சொன்னா அதை மாற்றி கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையை நடத்தும். அல்லேலூயா. இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முதலாவது தற்பிரியர், ரெண்டாவது இந்த தற்பிரியமா இருக்கிறவன் தான் பணத்தை சேர்ப்பான். யார்கள்? கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை குறித்து மாத்திரம் தான் பண்ணுவான், மேன்மை பாராட்டுவான். கர்த்தருக்கு மேன்மை, கர்த்தரை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே. விதவை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த 2 ரூபாய் என்ன பண்ணான்? காணிக்க கொடுத்தான். அவர் சொல்றாரு, இதை அவரை விட இந்த பணம் என் வாழ்க்கையில மேலானது அல்ல. அப்ப நம்ம எதை பிரதிபலிக்கணும்னா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பிறருக்கு காண்பிக்கிறவனாய் நான் காணப்படணும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? கண்களை மூடி